சிறு தேனில் ஊற போட்டு அத்திப்பழம் குங்குமப்பூ. இது 2 கிலோ 1200 ரூபா. இது ஈரான் நாட்டு அத்திப்பழம். பொதுவாகவே அத்திப்பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது. சும்மா திங்கிறதுக்கு இந்த பஞ்சு சாப்பிட்றது மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது நண்பர்களே. 5 பழம் தான் மேக்ஸிமம் டோசேஜ். 5 அத்திப்பழத்தை நைட் அரை கிளாஸ் தண்ணியில் ஊற போடணும். காலம் அத்திப்பழத்தை நன்றாக மென்று அதில் இருக்கிற சின்ன விதைகள் எல்லாம் அடி வாங்கணும். சாப்பிட்டு அதில் இருக்கிற தண்ணியும் குடிச்சிங்கன்னா அற்புதமான உணவாக மாறும். சும்மா மாடி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நமக்கு திருப்பி அதை அசை போட நமக்கு கிடைக்காது. அது உள்ளே போயிடும். ஆனால் வெறும் வயிற்றில் தான் திங்கணும். அரை மணி நேரம் தாண்டி வேறு ஏதாவது திங்கணும். இது 2 கிலோ 1200 ருபீஸ். எனக்கு நைட்லேயே சாப்பிடலாம். ஐயா, இன்னொரு சந்தேகம் ஒன்று. பொதுவாக பழ வகைகள் வந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லதா? நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் உடல் அமைப்பு மாறும். இல்லை, நல்லதுன்னு சொல்கிறாங்களா? அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லது. பொதுவாகவே பழங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது நல்லது. ஈஸியாக ஜீரணம் ஆகும். ஆனால் ஹைப்ரிட் இல்லாமல் இருக்கணும். ஹைப்ரிட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம், திராட்சை பழம் எல்லாம் விதை இல்லாமல் வருது. நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். விதை இல்லாதவனுக்கு விதை இல்லா பழம் கொடுக்கணும். அதாவது மலட்டுத்தன்மை இருக்கிறவனுக்கு தான் அதை திங்க கொடுக்கணுமே தவிர அதை திங்கிறதுனால தான் மலட்டுத்தன்மை வருது. விதை இல்லாத மாதுளை பழம் நீங்கள் திங்காதுங்க. அப்போ பயிரே போட மாட்டாங்க. ஏன் சாப்பிட்றீங்க நீங்கள்?